ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தான், உப்பு உருண்டை. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிறேன், அரிசி மாவு எடுத்துகிட்டு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துகிட்டு அது ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நான் சுடு தண்ணியை கொஞ்சம் நல்லா காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியில் ஆட் பண்ணலாம். நல்லா லம்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இதை கலந்து விடலாம். இது நல்லா கட்டி தட்டாமல் நல்ல ஒரு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா கரைச்சி வச்சதுக்கப்புறமேட்டு இன்னொரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு வறுத்து எடுத்துட்டு இதில் ஒரு 4 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்குவேன். இதுக்கு நீங்கள் தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தேங்காயும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். நல்லா இதை வதக்கி எடுத்துட்டு இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன், ரா பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதனால தான் நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இதோட கலந்தணும். இதை நல்லா கைவிடாமல் கலக்கணும், ஏன்னா உடனே கெட்டியாயிரும். இது மாவு சீக்கிரம் கெட்டியாயிரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கெட்டி தட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு பாருங்கள், ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடலாம். இதை கையில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா தான் மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து மாவு எடுத்திங்கன்னா மாவு நல்லா ஆறி இருக்கும். ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம எந்த ஷேப்பில் வேணால் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு இட்லி சட்டியை வச்சுட்டு இதை நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை உருண்டையை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா ஆவியில் அவிச்சு எடுக்க வேண்டியதுதான். நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உங்ககிட்ட அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.